அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சைதினா முர்சலீம் வலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லமன் கஸ்ரீமன் கஸீரா அம்மாபாத். இங்கு அமர்ந்திருக்கும் உஸ்தாத் அவர்களே, மாணவ செல்வங்களே, நடுவர் அவர்களே, நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு குத்துபுல் அக்தாபின் ஒப்பட்ட வாழ்க்கையின் முன்முறை. ஷேக் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இதயங்கள் எல்லாம் மகிழப்படுத்துங்கள், அல்லாஹ்வின் ஒளி அதில் நுழையாட்டும். உன் இதயம் சுத்தமில்லை என்றால் உன் செயல் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதில் குணமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Muhyiddin Sheikh Jilani rahmahullah says that, cleanse the heart from all impurities, let the light of Allah enter it. If your heart is not pure, there is no godness in them. நபிமார்களுக்கு பின் இஸ்லாமிய பாதுகாப்புக்கும் பிரச்சாரத்திற்கும் நியமிக்கப்பட்டவர் சகாபாக்கள், தாபீங்கள் மற்ற பிரகார பண்டிதர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவித்த காலம் இஸ்லாமிய மிக மிளிர்ச்சியான சுவர்ண காலம். ராஷிதுல் ஹலிஃபாக்கள் மற்ற பிற இமாம்களும் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு பங்காற்றினார்கள். இஸ்லாமிய சரீர நடைமுறை முறையும் சோசனம் ஏற்பட்ட காலம் ஹிஜ்ரி 491 ஷேக் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் நடந்தது. நபி வழி மகன் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வழியிலும் தாய் வழி ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வழியிலும் அவர் பிறந்தார். After the last prophet, thus appointed for the protection and propagation of Islam were the Sahabas, Tabi'ins, and the later scholars. The lifetime of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, peace be upon him, was the brightly golden age of Islam after the rightly guided caliphs and other great imams. The shining glory of Islam were slowly weakened. Muhyiddin Sheikh Jilani was born in Hijri 491 with a new spiritual arrival. He was born through the lineage of Hassan rahimahullah on his father's side and Hussein rahimahullah on his mother's side. குழந்தைகளோ பருவ வயதிலோ ஆன்மீக தலைமையை சுப லட்சியங்களையும் விசுவாசிக்க புரிந்தார். பொய் சொல்லாதே என்ற அம்மாவின் வார்த்தையும் முழுமையாக கடைபிடித்த சம்பவம் நமக்கு தெரியும். கையில் 40 திரகம் நகை வைத்துக் கொண்டு அதை கொள்ளையிடம் திறந்து காட்டினார்கள். அப்போது அந்த சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. From his childhood itself, the signs of spiritual leadership were clear to the believers. The incident where he strictly followed his mother's instruction, "Do not lie," is well known. When questioned by robbers, he openly said that he was carrying 40 dinars. Later, that group accepted Islam. சம வயதிலும் நண்பருடன் விளையாட ஈடுபடும் போது ஒரு பசுவை பார்த்து ஓட தயாராக இருந்தார். இதுக்காகவே நீ படைக்கப்பட்டாயா அப்துல் காதிரி என்று அந்த பசு பேசியது. உலகறிந்திய வரையில் செய்திகள் இது. சகலகலா காரியங்களும் படைத்த தேர்வு செய்து தகுதிகள் இவையெல்லாம் வாழ்க்கையின் ஆரம்பத்திலும் தீமைகளை தடுத்து நன்மைகளின் ஆன்மீக உச்சத்திற்கு ஷேக் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கையை பிடித்து உயர்த்தினார்கள். While playing with the children of his age, when he was run to behind a cow, the cow spoke and said, "Oh Abdul Qadir, you were not created for this. This message was a divine word for all the worlds." These are the qualities by which the Creator chooses an individual for the divine missions. எல்லா அவுலியாக்களுக்கும் தலைவர் ஷேக் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 583 ரபீல் ஆகிரி 11ஆம் தேதி அவர்கள் உலகத்தை விட்டு விடைவிட்டார்கள். The leader of all awliya, Muhyiddin Sheikh Jilani rahimahullah, was departed from the world on 11th Rabiul Akhir
Hijri 583. Okay, thank you to all. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.